கங்குவா 2024ல தமிழ்ல தியேட்டர் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசிக் மூவி. சிறுத்தை சிவந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. சூர்யா, பாபி தியல், திஷா பதானி, நட்டி நடராஜா, கருணாஸ், யோகி பாபு மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்துடைய ஹீரோ சூர்யா, ஹீரோயினி இவங்க 2 பேரும் கோவாவில் போலீஸ் இன்ஃபார்மரா இருக்காங்க. அதாவது போலீஸாரால பிடிக்க முடியாத திருடங்களை கூட இவங்க பயங்கரமா பிடிச்சு கொடுத்து அதுல வர சன்மானத்தோட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஜாலியா போயிட்டு இருக்க வாழ்க்கையில பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஆராய்ச்சி கூடத்துல இருந்து தப்பிச்ச ஒரு பையன், ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வருவான். சூர்யா அவங்கள பார்ப்பான். பார்த்து தான் யாரு, தான் எப்படியாப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்லுவான். ஆரம்பத்துல சூர்யா இதெல்லாம் நம்ப மாட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்லுவான். இந்த பிளாஷ்பேக் கேட்ட உடனே அவர் அப்படியே ஷாக் ஆகிடுவாரு. இப்ப இறுதியில அந்த பிளாஷ்பேக் என்ன, இந்த பிளாஷ்பேக் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவம் என்ன, சூர்யா அந்த பையனை காப்பாத்தினாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய வளையம். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஹீரோ சூர்யா அவங்களுடைய ஆக்டிங் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து கடைசி வரைக்கும் செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த படத்துடைய கதை 2 காலகட்டத்தில் போகும். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியும் இப்போ கரண்ட்டில் இந்த சுச்சுவேஷன் அப்படி நடக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அந்த 2 பகுதியிலுமே சூர்யா அவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக இருக்கும். ஏன்னா ஒரு தீவு ஆள்ற ஒரு அரசனாக வந்துருவாரு. அந்த இடத்துல செம்மையான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன்ல வில்லனை பிடிக்கிறது அப்படின்ட்டு அது மாதிரியான ஒரு பகுதியில் வருவார். இப்படி இந்த 2 பகுதியிலையும் அவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக இருக்கு. அதே மாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் விஷுவல் எஃபெக்ட் தாங்க செம்மையாக இருக்குது. அப்படி உண்மையான அல்டிமேட்டாக இருக்குது. அது 3D வேற. ஒவ்வொரு விஷுவல் எஃபெக்ட் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நம்ம உள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அந்த கப்பல் சண்டையில வரும். அந்த 3D ஆங்கிளில் பார்க்கும்போது 3D கிளாஸ் போட்டு பார்க்கும்போது என்னடா அது நம்ம சுற்றி இவ்வளோ போர்க்களமாக இருக்குது, எங்கடா போர்க்களத்தில் மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிராஃபிக் விஷுவலை கொடுத்துருக்காங்க. இந்த விஷுவலுக்காக இந்த படம் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிறது தான் இருக்குது. 2 பார்ட்டாக வெளியிடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வெளியிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மைனஸ்ன்னு பார்த்தாவே படத்தோடைய கதை தான். ஏன்னா இதே மாதிரி கதைகள் ஏகப்பட்ட கதை வந்துருச்சு. இந்த படம் பார்க்கும்போது நிறைய ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. குறிப்பா சூர்யா சார் அவங்களுடைய 7ஆம் அறிவு படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த 7ஆம் அறிவுல பிளாஷ்பேக் ஆச்சு எப்படி வரும், சூர்யா எப்படி பயங்கர போகிற அது மாதிரியே இருக்குது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் நிறைய வருது. ஃபைட் சீன்ஸ்ல ஓகே சூப்பராக இருக்குது. ஆனால் புள்ளிக்கு ஃபைட்டே கொடுத்து ஓவர் டோஸ் பண்ணிடுறாங்க. படத்துல லாஜிக் சுத்தமாகவே இல்லை. அது யோகி பாபு இவங்க சேர்ந்து பண்ற காமெடியில கிரஞ்சா இருக்கு. காமெடியில சுத்தமா எடுபடவே இல்லை. அது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ சூர்யா சாரும் ஹீரோயின் 2 பேரும் சண்டை போடுற மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் சுத்தமா படத்துக்கு ஒட்டவே இல்லை. இவரு தனிச்சு தெரியுறாங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி சுத்தமா ஒட்டவே இல்லை. படத்துடைய பிஜிஎம் தேவி பிரசாத் ஒரு சில இடத்துல நல்லா பண்றாரு. ஆனா ஒரு சில இடத்துல உட்காந்துருக்க முடியல தியேட்டர்ல. அந்த அளவுக்கு இறைச்சலா இருக்குது. என்னடா காதை வலி எடுத்துக்குது. அந்த அளவுக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். சிறுத்தை சிவா படம்னாவே பொதுவாக எமோஷனலோட கனெக்ட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் எமோஷனல் சுத்தமாக இல்லை. வெறும் ஃபைட்டை நம்பியே எடுத்த மாதிரியே இருக்குது. எமோஷனல் சுத்தமாகவே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் இதுதான்ப்பா கதை இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது என்னடா இது அங்கேருந்து வராங்க போகிறாங்க. ஒரு ஹாலிவுட் மாடல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க ஸ்கிரீன் பிளே ஹாலிவுட் படத்தையே பார்த்து அப்படியே எடுத்துருக்காங்களோ அதே சீனை கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முதல்ல கடைசி வரைக்கும் இவங்க பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான். கொஞ்சம் கூட இவங்க வித்தியாசம் எடுக்கவே இல்லை. காலங்காலமா இது மாதிரி கதைக்கு இப்படி தான்ப்பா வரும். அந்த சண்டை அந்த கப்பலில் போய் ஒரு 100 பேர்த்த கடத்தக்கூடிய அங்கே ஒரு சண்டை வைக்கிறது, அதுக்கப்புறம் வெளியில் ஒரு அப்படி ஜீ பூம்பா வேலைகள்லாம் காட்டுறது, இதே மாதிரி தான் படத்தில் அப்படியே சீன்ஸ்லாம் வருது. கொஞ்சம் கூட அந்த டெக்னிக்கல் தான் இல்லை. டுசன்டனே இல்லை. பார்த்து நான் மாதிரி ப்ரிடிக்டபிளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் கதைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்கலாம். சூர்யா சாருக்காகவும் இந்த கிராஃபிக்ஸ் அந்த விஷுவல் எஃபெக்ட்டுக்காகவும் ஒரு டைம் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை முடிச்சு விட்டாரு நம்ம சித்த சிவா சார். அப்போ பார்ட் 1 இந்த அளவுக்கு போயிருக்குது. பார்ட் 2வாவது அவங்க காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறதா இப்போ நமக்கு ஒரு பெரிய யோசனையாகவே இருக்குது. இந்த படம் ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தை நம்ம சித்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் சூப்பராக சுமார் இருக்காங்க. இந்த படம் ஒரு 1 டைம் வச்சுருந்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்கள் கவி பாரதி.